இப்போ பொருளாதார ரீதியாக நிறையா எல்லாருக்குமே பிரச்சனை அடிப்படையாக தொடங்குறது பொருளாதார ரீதியான விஷயங்கள். நீங்கள் கடன் வாங்கி இது பண்ணுன்னு சொன்னீங்க, மேனேஜ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. தமிழக அரசுலேருந்து இல்லை இப்போ நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா ஊக்குவிக்கிறாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடச்சிருக்கா? இல்லை நீங்கள் போய் அரசு தரப்பில் ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இன்றைக்கி நிறைய திட்டங்கள் இருக்குங்க சார். உண்மையாக ஸ்டார்ட் அப்புக்கு வந்து நிறைய திட்டங்கள் இருக்குது. அதை நிறைய பேர் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. எனக்கு வந்து தொடங்கும் போது எனக்கு அதை பற்றிய ஒரு அறிவு இல்லை எனக்கு. ஸோ அதனால் நானாக முயற்சி பண்ணி அன்ஆர்கனைஸ்டாக வந்து உள்ளூரில் கடன் வாங்கி அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வரைக்கும் பேங்க் லோன் எடுத்துருக்கிறேன். இன்னும் கவர்மெண்ட் திட்டங்கள்லாம் நான் எதுவும் பயன்படுத்தலை. நான் சின்னதுலேருந்து வளர்ந்ததுனால எனக்கு அப்படியே நான் வளர்ந்து வந்துட்டேன் சார். வளரும் தொழில் முனைவோர்கள் அவங்களுக்கு உங்களோட அனுபவத்திலேருந்து என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஒரு தொழில் முனைவோராக ஆகணும் அப்படின்னா ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்றது என்னோடய அனுபவம். பயம் இருக்கக்கூடாதுங்க சார். இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற மில்லியனர்களில் 180% எல்லாமே செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ் தான். ஸோ வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எல்லாமே தொடங்கி இன்றைக்கி ஆளாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தொழிலில் முதலீடு முக்கியம். ஆனால் அந்த முதலீடு மட்டுமே ரொம்ப முக்கியம் அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய ஆசை, தீவிரம், அது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து அதில் உங்களோட கனவுலையும் உங்களுடைய ஆசையிலையும் என்ன மாதிரியான வியாபாரம், நீங்கள் என்ன மாதிரியான நபராக வளரணும்னு நினைக்கிறீங்களோ அதில் தான் உங்கள் கவனம் செலுத்தணுமே கண்டி, நீங்கள் அது எப்படி நடக்கும், நம்மளால் முடியுமா, அதுக்கான பணம் எங்கேருந்து வரும், அதுக்கான ஆட்களை நான் எங்கே பிடிப்பேன், அதுக்கான இடத்த நான் எப்படி தேர்வு செய்கிறேன் அப்படிங்கிறதுல வந்து நிறைய கவனம் செலுத்தக்கூடாது சார் தொடக்கத்தில். ஸோ அதனால் வந்து ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரே விஷயம் வந்து செஞ்சு பார்த்துறது தான். அதனால் செஞ்சு பார்க்குறது வந்து பயம் இல்லாமல் செஞ்சு பார்க்குறது ரெண்டாவது விஷயம் சார். மூணாவது வந்து எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நீங்கள் தாக்கு பிடிச்சு நிற்கணும் சார். ஒரு தொழிலில் வந்து வெற்றி பெறணும், எல்லா நிலையிலும் வெற்றி பெறணும்னா குறைஞ்சது ஒரு 5-7 வருஷம் ஆகும் சார். எனக்கும் அப்படி தான் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் தொடக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே பாட்டில் வந்து பணக்கார ஆகிடலாம், கோடீஸ்வரர் ஆகிடலாம், தொழிலில் ஜெயிச்சிடலான்னு நிறைய பேர் தவறான கணக்கில் வந்து தொழில் முனைவுக்கு வராங்க. அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்குது. ஒரு 7 வருஷம் நீங்கள் வந்து பேஷனட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் சார் நீங்கள் அதில் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவங்க தோல்வி பெற்றவங்கலாம் யாருமே கிடையாது. யார் தாக்கு பிடிச்சாங்க, யார் தாக்கு பிடிக்கல, இந்த ரெண்டே வகை தான். தாக்கு பிடிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க, அவ்வளோதான் சார். அதனால் தாக்கு பிடிக்கிற திறன் வந்து ஒரு தொழில் முனைவர் ஒருத்தர் வரணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்.